அனைவருக்கும் வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் தென்பக்கம் காவல் நிலையத்துக்கு உட்பட்ட பகுதியில் ஒரு இளைஞர் வந்து பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதி ஆடி உன்னன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறையினரால் சட்டவிரோதமாக மது விற்பனை செய்தார் கள்ளச்சந்தையிலன்னு சொல்லி அந்த புகாரில் பிடிச்சி செல்லப்படுகிறார். அவர் திரும்ப விசாரிச்சுட்டு சொந்த ஜாமீனில் காவல்துறையை ஜெயிலேருந்து காவல் நிலையத்துலேருந்து வெளியில் விடுறாங்க. 23ஆம் தேதி அந்த பையன் இறந்து போகிறான். இப்படி இறந்து போன அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறையினரால் அடித்து துன்புறுத்தப்பட்டதுனால தான் என் பையன் இறந்து போயிட்டான், அவங்களுடைய அடித்த அடியோட சைடு எஃபெக்டாக தான் எங்கள் பையன் இறந்து போயிட்டான்னு சொல்லி அந்த குடும்பம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோரிக்கையை முன் வைக்கிறாங்க, அவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும்னு சொல்லிட்டு. இது தொடர்புடைய காணொலியை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ கட்டி போனால் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தூத்துக்குடி மாவட்டம் தென்பாக்கம் காவல் நிலையத்தில் ஒரு பையனை வந்து கூட்டிகிட்டு வராங்க. அந்த பையன் யாருன்னு சொல்லி கேட்டோம்னா, அரசு மதுபானம், அரசு வந்து ஒயின் ஷாப் பண்ணுறது இல்லைங்களா, நம்மளுடைய கவர்மெண்ட்டே வந்து மக்களுக்கோசரம் மதுபானத்தை விற்கிது இல்லைங்களா, அந்த அரசாங்கத்துக்கு சொந்தமான ஒயின் ஷாப்புக்கு ஒருத்தர் பார் எடுத்துருக்கிறாரு. அந்த பாரில் வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்க பாரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பையன் வேலை செய்கிறான். வேலை செஞ்சுட்டு இருக்கிற இந்த பையன்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தென்பக்கம் காவல் நிலையத்திலேருந்து காவலர்கள் ஆய்வுக்கு போகும்போது ஒரு குவார்ட்ரு 180 ml இருக்கக்கூடிய ஒரு சரக்கு பாட்டில் வந்து குவார்ட்டரும்பாங்க. அந்த குவார்ட்டர் பாட்டில் 120 குவார்ட்டர் பாட்டில் இந்த பையன் பதுக்கி வச்சிருந்தான் அப்படின்னு சொல்லி இந்த பையனை கைது பண்ணுறாங்க. கைது பண்ணும் பொழுது கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போய்ட்டு அந்த பையனை விசாரிக்கிறாங்க. அப்போ காவல்துறை என்ன பண்ணுறாங்க, ஒரு சின்ன ஃபுட்டேஜ் ஒன்று வெளியிடுறாங்க. 7 செகண்ட் இருக்கக்கூடிய காணொலி. அதில் காவல் நிலையத்தில் இவங்களாம் இப்போ ஏங்கிட்டு இருக்கிறாங்க. ஜெயிலில் சாஞ்சி நின்றுக்கிற பையன் அந்த 7 செகண்ட் வீடியோ கூட இதெல்லாம் இருக்குது. அந்த பையன் என்ன பண்ணுறான், அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுவுறான். கீழே விழுவும்பொழுது என்ன பண்ணுறாங்க, இவங்க காவல்துறைனா வெளியில் வந்து மலமான ஓடி போய் அவனை வெளில தூக்கிட்டு வரான். ஜெயிலுக்கு கதவை திறந்து உள்ளாடி போகிற மாதிரி காட்டுறாங்க லாக்கப்புக்குள்ளார. அதோட அந்த 7 செகண்ட் கிளிப்பு கட் ஆயிடுது. இப்போ காவல்துறை என்ன சொல்கிறாங்க, அந்த பையனை நாங்கள் வந்து ஸ்டேஷனில் விசாரிச்சுட்டு இருந்தோம், கைது பண்ணோம், அவனை மருத்துவ பரிசோதனைக்கு அழைச்சிட்டு போனோம், அழைச்சிட்டு போயிட்டு எஃப்ஐஆர் போட்டு நாங்கள் ஸ்டேஷனை கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு இந்த விசாரணை நடந்துட்டு இருக்கும்போது அந்த பையன் கீழே வந்தான். வெளியில் அவங்க அம்மா உட்காந்துட்டு இருந்தாங்க. அந்த பையனுக்கு மூஞ்சில் தண்ணி தெளித்து அந்த பையனை அவங்க அம்மா கூட சொந்த ஜாமீனில் அனுப்பி விட்டாங்கிறாங்க. முதல்ல இந்த கள்ளச்சந்தையில் மது விற்பனை செஞ்சு பிடிச்சிருக்கிறாங்களே, இதுக்கு 3 ஆண்டுலேருந்து 7 ஆண்டுகள் வந்து சிறை இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் சொல்லுது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதுக்கு முன்னாடி கடந்த வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஒரு விளாத்திக்குளம் எம்எல்ஏவை கைது பண்ணாங்கல்ல, அவர் கைது பண்ணி எஸ்பி ஆஃபீஸ் கூட்டிகிட்டு போகிறாங்க, விசாரணை நடத்துகிறாங்க. ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போகிறதுக்கு முன்னாடி மாஜிஸ்ட்ரேட்டை கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு அப்புறமேட்டு என்ன பண்ணுறாங்க, மருத்துவ பரிசோதனைக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அழைச்சிட்டு போயிட்டு அப்படியே கொண்டு போய் ஜெயிலில் போடுறாங்க. இதுதானே ப்ராசஸ்ஸு. இப்படி இருக்கும் பொழுது இந்த பையனை என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு மருத்துவ பரிசோதனை பண்ணிக்கிறாங்க. பண்ணிவிட்டு எஃப்ஐஆர் போட்டு ஸ்டேஷனுக்கு கொண்டு வராங்க. மாஜிஸ்ட்ரேட்டை கூட்டிகிட்டு போகல, கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணல, அதே மாதிரி ஜெயிலுக்கும் அனுப்பலை, லாக்கப்பு கூப்பிட்டு வராங்க. ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வந்து அந்த பையனை அடித்து இது பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு அந்த பையனை வீட்டுக்கு அனுப்பி விட்டாங்கல்ல, அந்த பையன் என்ன பண்ணுறான், ஹாஸ்பிட்டலில் இருக்கும்பொழுது அந்த பையன் முடிச்சு பேசுகிறத அவங்க வீடியோ எடுத்துருக்கிறாங்க. அந்த பையன் வந்து சுயநினைவே வந்து பாதி தான் இருக்குது அந்த பையனுக்கு. இந்த மாதிரி காவலர்கள் 3 பேர் வந்து தலையில் அடித்து தான் இந்த மாதிரி பண்ணாங்க, ரொம்ப அடித்தாங்கன்ற மாதிரி அந்த பையன் வந்து சொல்லியிருக்கிறான். இதை வந்து பார்த்திங்கன்னா மரண வாக்கு மூலம், அந்த பையன் உயிரோடு இருக்கும் பொழுது கடைசியாக வந்து இந்த மாதிரி காவல்துறையினர் அடித்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த பையன் வந்து மரண வாக்கு மூலம், அந்த மரண வாக்கு மூலத்தை வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு முக்கிய எவிடன்ஸாக வந்து இந்த கேஸில் வந்து கோர்ட்டு ஏற்றுக்கணும். உண்மையாலுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா யாரை கைது பண்ணியிருக்கலான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இன்றைக்கி ஒரு நபருக்கு ஒரு மதுபானம் ஒரு குவார்ட்டர் தான் கொடுக்கணும்னு ஒரு கணக்கு இருக்குதுன்னு வைங்க. அவன் 120 குவார்ட்டர் வச்சுருந்தான் அப்படின்னா கேஸாக வச்சுருந்தான் அந்த பையன். அவனுக்கு கேஸாக கொடுத்து விட்டது யார்? இப்போ விற்றவன் இந்த பையன் வந்து கள்ளச்சந்தையில் மதுபானம் விற்றான்னு சொல்லி இந்த பையனை பிடிச்சிட்டாங்க. இவனை விற்க சொல்லி ஒருத்தர் கொடுத்து விட்ருப்பாங்களா, அந்த கொடுத்து விட்டாலே தானே பிடிக்கணும். வாங்கிட்டு வந்து விற்றாலே பிடிக்கிறீங்க, இவனை கொடுத்து விட்டாலா ஏன் பிடிக்கல? அவங்க பெரிய ஆளுங்க, இவங்க சின்ன ஆளுங்க. அவன் பெரிய வசதி படைத்த ஒரு ஆள், இவன் வசதி இல்லாத சாதாரண ஆள். இதுக்கு முன்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரம் முன்னாடி 10 நாளுக்கு முன்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா நாகர்கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா சபரிவர்மன்னு சொல்லக்கூடிய ஒரு 34 வயசு இளைஞர் இறந்து போனார். இப்போ அதே ஒரு 10 நாள் கூட அவளை காவல்துறையில் வந்து பார்த்திங்கன்னா இதே காவல் நிலையத்தை அடித்து துன்புறுத்தப்பட்டதாக ஒரு 24 வயசு பையன் தூத்துக்குடி தென்பக்கம் காவல் நிலையத்தில் வந்து ஒரு லாக்கப்பில் வந்து இந்த மாதிரி நடந்திருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தாவேகா ஆட்சிக்கு மிகப்பெரிய ஃபெயிலியர். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பவனம் அஜித் செத்து போனதுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய தற்போதைய முதலமைச்சரும் அன்னைக்கு இருந்த நடிகர் விஜய் அண்ணாவும் என்ன சொன்னார், இந்த மாதிரி வாயில் கை வச்சுக்கிட்டு பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணார், ஒரு மேடை போட்டு பேசினார், பாதிக்கப்பட்ட குடும்பத்தை கூப்பிட்டு மேடை நிற்க ஒரு அரசியல் பண்ணார். ஏன் இன்றைக்கி அவர் பேச மாட்டேங்கிறாரு? பேச மாட்டார். ஏன்னா இன்றைக்கி அவரோட தேவை முடிஞ்சு போச்சு. எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, ரிசல்ட் வந்துருச்சு, இனிமேல் உங்கள் உதவி அவங்களுக்கு தேவையில்லை, அப்படி தான் நினைப்பாங்க. இல்லைன்னா இந்த சபரிவர்மன் இறந்து போய் இன்றைக்கி 10 நாள் ஆகுது. அரசாங்கத்து சார்பில் வந்து பார்த்திங்கன்னா கேஸை வந்து கொண்டு போகிறாங்க.
கேஸ் வந்து உண்மையிலுமே நல்லபடியாக நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் கவர்மெண்ட் சைட்லேருந்து எந்த விதமான ஒரு இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு நீதி விசாரணை நடந்துகிட்டு இருக்குது. மித்தபடி இந்த மாதிரி ஒரு தவறு நடந்துச்சுன்னு சொல்லி இரங்கல் யாருமே தெரிவிக்கலை. இதுக்கு முன்னாடி இந்த திமுகவும் இந்த மாதிரி எதுவும் இரங்கல் சரி இருந்த மாதிரி காவல்துறையினால் கொலை செய்யப்பட்டால் திமுகவும் இதை வச்சு அரசியல் தான் பண்ணுச்சு, அதிமுகவும் இதை வச்சு அரசியல் தான் பண்ணுச்சு. அதிமுக ஆட்சியில் செத்து போனால் திமுக அரசியல் பண்ணோம், திமுக ஆட்சியில் யாராவது செத்து போனாங்கன்னா அதிமுக அரசியல் பண்ணோம். இப்போ தாவேக ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அதுக்கெல்லாம் மாற்று, எங்கள் ஆட்சி வந்து பார்த்திங்கன்னா அவங்கள மாதிரி இருக்காது, நாங்கள் வந்து முழுக்க உங்களுக்கு மாற்றத்தை தான் கொடுப்போம்னு சொல்லி தான் மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டு வந்தீங்க. யாருக்குங்க உங்களுக்கு வேணும் காசு, நாங்கள் பார்க்காத காசா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க. நீங்கள் காசு பார்த்துட்டீங்க நிறையா. இந்த மாதிரி மக்களோட வலி என்னன்னு சொல்லி நீங்கள் உணர்ந்தீங்கன்னா பரவாயில்ல. உணர்ந்து இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட காவல் நிலையத்தில் பணிபுரியக்கூடிய ஊழியர்கள் இல்லாமல் அவங்க மேலதிகாரி டிஎஸ்பி வரைக்கும் நாங்கள் வந்து ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரி தவறுகள் நடக்காமல் இருக்கும். ஏன்னா ஒருத்தர் செய்யக்கூடிய தப்பு அனைவரையுமே பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல்ஸ் வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி தவறுகள் நடக்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. நீங்கள் வந்து தற்காப்புக்கோசரம் வந்து நீங்கள் இது பண்ணுறது வேறு. பாத்ரூமில் வலிக்கு விழுந்து கையில் காலில் கட்டு போகிறதெல்லாம் யார் போடுவாங்க? அடங்காத ரவுடிகள், சைன் பறிக்கக்கூடிய திருடர்கள், மக்களை துன்புறுத்தக்கூடிய குண்டர்கள், இவங்களுக்கெல்லாம் பாத்ரூமில் வலிக்கு விழுந்து கைகள் கட்டு போடுறாங்க. இந்த செந்தில் பாலாஜி மாதிரி, கரூர் ஓனர் செந்தில் பாலாஜி மாதிரி அரசியல்வாதிகளாம் கைதாகிறாங்க. கோடிக்கணக்கில் மோசடி பண்ணுறவங்களாம் கைதாகிறாங்க. இவங்களுக்கு யாருமே பாத்ரூம் வழுக்க மாட்டேங்குது. அந்த பாத்ரூம் வழுக்கிற டைல்ஸ் என்ன குற்றவாளிகள் வந்து பார்த்திங்கன்னா ஏழை குற்றவாளிக்கு வழுக்கும், பணக்கார குற்றவாளிக்கு வழுக்காதா? செல்வாக்கு படைத்த நபருக்கு வழுக்காது, செல்வாக்கு இல்லாத சாதாரண மனிதனுக்கு தான் வழுக்குமா? இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் வந்து மக்கள் மத்தியில் எழுது. நம்மளுக்கு இல்லை, மக்களுக்கு எழுது. அனைத்தையுமே மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ இவங்க செய்யக்கூடிய காவல்துறை நடக்கக்கூடிய லாக்அப் டெத்தாக இருக்கட்டும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சமூகத்தில் நடக்கக்கூடிய சீர்கேடுகளாக இருக்கட்டும், மக்களுக்கு முழுக்க தாவேக்கா மேலே அதிருப்தியை தான் உருவாக்கும். மக்களுக்கு முழுக்க அதிருப்தி தான் உருவாக்கும். இருக்கக்கூடிய அமைச்சர்கள் யார் எதை பண்ணாலுமே அது முழுக்க தமிழகத்தினுடைய தற்போதைய முதலமைச்சர் அவர்களை தான் சாரும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம போக்குவரத்துறை அமைச்சர் வந்து மெட்ராஸில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபெக்ஷனில் ஒரு ஆய்வுக்கு போகும்போது என்ன பண்ணுறாங்க, ஒருத்தர் வந்து என் பஸ்ஸு எப்போ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது செல்லம் நீ சாப்பிட்டு வந்துட்டு செல்லம் நான் ஒன்றும் சாப்பிட்லன்னு சொல்லி ஒரு கருத்து பதிவு பண்ணியிருந்தார். அது வந்து பார்த்திபன் சொல்லக்கூடிய அந்த அமைச்சரை மட்டும் போய் சேராது, முழுக்க அந்த கட்சியவே போய் சேரும். இந்த கட்சியை சேர்ந்த அமைச்சர் இந்த மாதிரி சொல்லிவிட்டாரு, இதெல்லாம் சரியா, இதெல்லாம் முறையா, இதெல்லாம் நியாயமா, இதெல்லாம் தர்மமா, இதெல்லாம் அடுக்குமா, இதெல்லாம் தெய்வம் பார்க்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சிக்கு தான் கெட்ட பேர். அதே மாதிரி கைத்தறித்துறையோட அமைச்சர் விஜய் பாலாஜியா அவர் வந்து என்ன பண்ணிக்கிறாரு, சேலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டி கொடுக்கும்பொழுது நிருபர்கள் கேட்குறாங்க, இந்த மாதிரி சீமானா சொல்லியிருக்கிறாரு, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு சீமானா யாருன்னே தெரியாதுன்னு இருக்கிறாரு. தமிழக அரசியலில் சீமான் அண்ணாவை தெரியாமல் என்ன காரணத்துக்கு நீங்கள் வந்து அரசியல் பண்ணுறீங்கன்னு சொல்லி தாவேகா கட்சி இருக்கக்கூடிய அந்த ஒரு அமைச்சரை பார்த்து நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஒரு சிலர் கேட்குறாங்க. இது வந்து முழுக்க வேணுமென்று சீமான் அண்ணாவை அவமானப்படுத்துகிற மாதிரி நம்ம நினச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நபர் சொல்லியிருக்கிறாரு, விஜய் பாலாஜி அப்படிங்கிறவர். ஆனால் இது வந்து அவருக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா கெட்ட பேர். இதை கேட்குறவங்க வந்து அவரை தான் ஒரு மாதிரி இது பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி சீமான் அண்ணா சொன்னார் உனக்கு தெரியுமாப்பான்னு சொல்லி கேட்கும் பொழுது, இல்லைங்க எனக்கு தெரியல, நான் பார்க்கலன்னு சொல்லியிருந்தா கூட அது இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகிருக்காது. சீமான் யாருன்னே எனக்கு தெரியாதுன்ட்டார். யாருன்னே தெரியாமல உங்களுக்கு யாருன்னு தெரியல. உங்கள் தலைவர் ஜெயிச்சு முடித்தோடனே ஸ்டாலின் வீட்டுக்கு போயிட்டு டேரெக்டாக அடுத்து எங்கள் அண்ணன் சீமான் அண்ணா வீட்டுக்கு தானே வந்தார். வந்து வாழ்த்து சொல்லிட்டு வாழ்த்து வாங்கிட்டு போனார். உங்கள் தலைவருக்கு தெரிஞ்ச அந்த ஒரு அரசியல் நாகரிகங்கிறது உங்களுக்கு தெரியலையே. நீங்கள் ஒன்றும் 50 வருஷம் முன்னாடி அதிமுக அமைச்சர் எப்படி இருப்பாங்க, திமுக அமைச்சர் எப்படி இருப்பாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கிறீங்க. நீங்கள் எல்லாத்துக்குமே மாற்றுன்னு சொல்லி வந்துட்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் எல்லாருமே நம்மள மாதிரி தான், நம்மளை விட திறமையான ஆளுங்க ரொம்ப செல்வாக்கு வாய்ந்த நபர் சீமானா இல்லை விஜய் பாலாஜியா? கண்டிப்பாக சீமான் அண்ணா தான். இப்போ சீமான் அண்ணா வந்து இப்போ வந்து சீமான் அண்ணாவும் எடுத்துக்குவாங்க, கைத்தறித்துறை அமைச்சர் விஜய் பாலாஜி எடுத்துக்குவாங்க. இவங்க இங்கேருந்து இப்போ விஜய் பாலாஜி இருக்கக்கூடிய ஊர் என்ன ஊர்? ஈரோடு. அவர் என்ன பண்ணலாம், அவருடைய சம்மந்தமே இல்லாமல் ராமேஸ்வரம் போக சொல்லலாம். சீமான் அண்ணாவை ராமேஸ்வரம் போக சொல்லலாம். இவருக்கு சுற்றியில் வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்புக்கு ஆளுங்க வந்து மப்டியில் இருக்கட்டும். இதே நபரை வந்து ராமேஸ்வரம் பஸ் ஸ்டாண்டில் போய் இறங்கி நிற்க சொல்லுங்கள் விஜய் பாலாஜியை. ஒரு நார்மலான ட்ரெஸ்ஸில் ஒரு பையன் சீண்ட மாட்டான். ஒரு பையனுக்கு விஜய் பாலாஜி யாருன்னு தெரியாது. இதுவே எங்கள் அண்ணன் சீமான் அண்ணாவை போய் நிற்க சொல்லுங்கள். அவர் ரோட்டில் பார்த்தா இவரை பார்த்துட்டு யாராவது பேசாமல் போவாங்களா?
சீமான் அண்ணன் வாங்கினா இங்கே இங்கே என்ன பண்ணுறாரு சீமான் அண்ணன் இங்கே வந்திருக்காருன்னு சொல்லிட்டு அவரை பார்த்து பேசுவாங்க. அவர் பக்கத்தில் வர முயற்சி பண்ணுவாங்க. அவர் பக்கத்தில் வந்து ஒரு புகைப்படம் எடுத்துக்கணும், ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் விஜய் பாலாஜி பக்கத்தில் யாரும் போக மாட்டாங்க. விஜய் பாலாஜி கிட்ட அவங்க கட்சியுடைய மாவட்ட செயலரே போக மாட்டார். ராமேஸ்வரம் மாவட்ட செயலருக்கு இந்த மாதிரி ஒரு ஈரோட்டில் வந்து நம்ம தாவேக்கால ஒரு அமைச்சர் இருக்கிறாரு, விஜய் பாலாஜின்னு இருக்கிறாரு, அவரோட மூஞ்சி இப்படி தான் இருக்குன்னு சொல்லி தெரியாது, அடையாளமே தெரியாது, கண்டிப்பாக தெரியாது. இது அவரே ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அவருக்கே தெரியும். ஏங்க, தமிழ்நாடு அளவில் ஒரு ஃபேமஸான கட்சி நாம் தமிழர் கட்சி. அந்த கட்சியோடைய தலைவர் அனைவருக்குமே தெரியும். இன்றைக்கி இருக்கக்கூடிய 34 அமைச்சரில் ஒரு அமைச்சர் இவர் வந்து அவங்க தொகுதியோட எம்எல்ஏ. பக்கத்து தொகுதிக்கும் பக்கத்து தொகுதியில் போய் கேட்டால் இவர் மூஞ்சி யாருக்குமே தெரியாது. இப்படி இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு கட்சியோட தலைவர் சீமானவை பார்த்து எனக்கு தெரியாதுங்கிறாரு. இதுதான் இவங்க தெரிஞ்சு இருக்கக்கூடிய, இவங்க கற்றுக்கிட்டு இருக்கக்கூடிய, இவங்க கொண்டு செல்லக்கூடிய அரசியல் நாகரிகம்ங்கிறது இதுதானா? அரசியல் நாகரிகமே இது கிடையாது.